வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கிரைண்டர் சுவிட்சுக்கு அதாவது இண்டிகேட்டர் உள்ள கிரைண்டர் சுவிட்சுக்கு ப்ராப்பரான ஒயரிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட்டுக்கு போகும்போது மெயின் லைன் வந்து ஆனில் இருக்குது மெயின் சுவிட்ச். ஆனால் கிரைண்டர் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போதுமே லைன் வந்துட்டு இருந்தது. அதாவது இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டு இருந்தது. கஸ்டமர் என்கிட்ட கேட்டாங்க, அதான் லைட் எரியுதுப்பா, ஏன் மோட்டர் ஓடல அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம ப்ராப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். முதல்ல மெயின் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுவிட்சோடைய கீழே இன்புட்டில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. மோட்டரோட ஒரு ஒயரையும் அடிஷ்னலாக ஒரு ஒயரையும் கனெக்ட் பண்ணி அதை வந்து சுவிட்சோட அவுட் மேலே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மோட்டர் சுவிட்ச் வந்து போட்டால் தான் மோட்டருக்கு சப்ளை போகும். இப்போ ஓகேவா? இப்போ அந்த அடிஷனல் ஒயருக்கு சுவிட்சை போட்டால் தான் சப்ளை போகும். ஸோ அந்த அடிஷனல் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு இண்டிகேட்டரில் ஒரு பக்கம் கொடுத்துருங்க. மீதமுள்ள நியூட்ரலையும் அந்த மோட்டரோட இன்னொரு ஒயரையும் கனெக்ட் பண்ணி இண்டிகேட்டரோட இன்னொரு பக்கம் எண்டில் கொடுத்துருங்க. இப்போ வந்து சர்க்யூட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பார்த்துங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லைனோட இன்கமிங் எடுத்து வந்து சுவிட்சோடைய கீழே கொடுத்துருங்க, இன்புட்டில் கொடுத்துருங்க. மோட்டரோட ஒரு ஒயரையும் அடிஷ்னலாக ஒரு ஒயரையும் கனெக்ட் பண்ணி சுவிட்சோட மேலே அவுட்புட்டில் கொடுத்துட்டு அந்த அடிஷ்னல் ஒயரை எடுத்துகிட்டு போய் இண்டிகேட்டரில் ஒரு பக்கம் கொடுத்துருங்க. மீதமுள்ள நியூட்ரலையும் மோட்டரோட இன்னொரு ஒயரையும் எடுத்துகிட்டு போய் இண்டிகேட்டரோட இன்னொரு பக்கம் கொடுத்துருங்க. சர்க்யூட் அழகாக க்ளோஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் மெயினை போட்டிங்கன்னா இங்கே கீழே சுவிட்சை போட்டால் தான் லைட் எரியும். வரேங்க, பாய்ங்க.